ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் கோ சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போயா M1 மைக் அதை அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா போயா M1 மைக் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதோட லிங்க்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனை விட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஒரு யூடியூப் நம்ம வந்து ஒரு சேனல் பேசிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக வந்து நமக்கு வந்து வாய்ஸ் கிளாரிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வீடியோவில் வந்து வாய்ஸ் ரொம்பவே கிளாரிட்டியாக இருந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த போயா M1 மைக்கை ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். வாங்க இந்த வீடியோவில் வந்து இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இது உள்ளே என்னென்ன இருக்குது, அக்சசரிஸ் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, நம்ம இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயா மைக்கோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு. அதோட பாக்ஸ் தான் இது. ஓகே, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து போயாவோட லோகோ சூப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு போயா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க நமக்கு. சரி, அதை வச்சுருவோம். பவுச்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அக்சசரிஸு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு பவுச் வச்சுருக்காங்க. இந்த கவரில் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷர்ட்டில் பின் பண்ணுறதுக்கான கிளிப்பு. ஸோ நம்ம மைக்கை வந்து அழகாக வந்து காலர் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷர்ட்டில் வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து குவாலிட்டியாக கேட்குறதுக்கு இந்த கிளிப்பு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து ஐ திங்க் DSLR கேமராவில் கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு பின் ஆர் சாக்கெட்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இதுக்கு யூஸ் ஆகுது. கேமராவுக்கு கனெக்ட் பண்ணுறது, DSLR கேமராவுக்கு. ஓகே, ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்ரி வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கேமரா வந்து யூஸ் பண்ணணும்னா இந்த பேட்ரி போட்டு தான். DSLR கேமராவில் இந்த மைக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்ரி வந்து கண்டிப்பாக தேவை. நார்மலாக நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணணும்னா இந்த பேட்டரியை வந்து தேவையில்லை. பேட்டரி இல்லாமலே நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து நம்ம நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக அந்த ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மைக் முன்னாடி நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பவுச்சில் வந்து இந்த 4 அக்சசரிஸ் இருக்குது. ஓகே, மைக். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மைக்கு. ஓகே, இது வந்து ஒன்றும் இல்லை, இது சும்மா கவரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணுற யூஸ்வலான வந்து சாக்கெட் தான். அதை வந்து மொபைலில் இந்த எண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்டு தான் வந்து நம்ம வந்து மைக்கு. ஸோ இதில் தான் அந்த வந்து நம்ம நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த முன்னாடி அந்த வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளிப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷர்ட்லேயோ இல்லை எங்கேயோ வந்து மாட்டிக்கலாம். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையா கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மீட்டருக்கு வந்து லென்த்து வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்டருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து கேமராலலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்து கேபிள் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கிட்டத்தட்ட நான் இப்போ வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 50,000 பர்ச்சேஸ் வந்து இதை ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. 50,000 பர்ச்சேஸ் பண்ணதில் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 மெம்பர்ஸில் வந்து ரிவ்யூ கொடுத்ததில் வந்து 4.8 வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 5க்கு வந்து 4.5+ அந்த ரேஞ்சில் தான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் ஆகும், சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். இங்கே வந்து அந்த பேட்ரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, கேமராவில் யூஸ் பண்ணுற பேட்ரி, அதை வந்து இதில் தான் நம்ம போடணும். ஸோ இங்கே தான் இருக்குது.
ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பேட்ரி போடுறதுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பேட்ரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொன்று ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோடு வந்து 2 மோடு இருக்குது, கேமரா மோட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஸ்மார்ட் ஃபோன். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்போது கீழே தான் இருக்கும். கேமராவில் இன்கேஸ் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் நம்ம இதை மைக்கை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டரியை போட்டுட்டு இந்த மோடை வந்து நம்ம மேலே ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கேமராவுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்றது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ நீங்களும் வந்து ஒரு இனிஷியலாக வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த போயா மைக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட வீடியோ ரெக்கார்டிங்க்கு. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஸ்பெஷலாக வந்து நீங்கள் உங்கள் ஒரு அக்கேஷனுக்கு வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட, ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு அக்கேஷனில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்காக இந்த போயா மைக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் இதுதான் சஜஷன் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டு மைக் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போயா மைக் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபுல் கமெண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ரிவ்யூ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா குவாலிட்டி அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ கைஸ். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. அதேமாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போடுவோம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.